இன்னைக்கு சப்ளிமெண்ட்ல காலை வேப்புலரோட ஓடுது. சிலையடையை பார்ப்போம். இந்த காலை வேப்புலர் சிலையடை பாடினது எல்லாமே எல்லா சிலையடையுமே யமகண்டத்துல அவரை இருக்க வச்சு கேள்வி கேட்டப்ப பாடின பாட்டு தான். யமகண்டம் அடிகண்டம் பத்தி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். யமகண்டத்துல ஒவ்வொரு புலவர்களா கேட்டதுதான். இதுல எதுவும் அதே தான். இது வரைக்கும் நான் சொன்னது இல்லாம அப்படிதான். இப்போ ஒரு புலவன் கேட்டான், பெருமாளுக்கும் முரத்துக்கும் ஒரு சிலையடை பாட நான், பெருமாளையும் முரத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிலையடை பாட நான், என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கேட்டாங்க. இவரு பாடுறாரு பாருங்க. வல் அரியாய் உற்றிடலால் மாதர் கையில் பற்றிடலால் சொல்லறிய மாப்புடைக்க தோன்றுதலால் வல்லோர் அகந்தனிலே வாழ்தலால் அன்று உலகளந்த முகுந்தனுமே ஆகும் முறம். அருமையான பாட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு இது. இப்ப பாருங்க, முதல்ல பெருமாளுக்கு சொல்லுவோம். வல் அரியாய் உற்றிடலால். வல் அரி ஆய். வல் அரி. வல் அரினா பவர பொல்லால, அப்பதானே. அரினா சிங்கம், பவர்ஃபுல் சிங்கம். சிங்கத்தை மாதிரி சிங்கமா உருவெடுத்ததால். வல் அரியாய் உற்றிடலால் உருவெடுத்ததால். அதாவது இது நரசிங்க அவதாரம் எடுத்ததுக்காக எடுத்ததால் அப்படிங்கிற. வல் அரியாய் உற்றிடலால் மாதர் கையில் பற்றிடலால். யசோதை அந்த கோகுலத்துல கிருஷ்ணன் விளையாடும் போது இவரை துரத்தின்னு வருவாங்களாம். கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு எல்லா கோகுல பெண்களும் இடைச்சிமார்களும் துரத்திட்டு வருவாங்களாம் பிடிக்கிறதுக்கு. வெண்ணையை திருடின்னு ஓடுறான் சாப்பிட்றான்ட்டு. இவன் கையில மாட்டான்னா பிடிச்சி அடிக்கலாம், இல்லை அப்படியே பிடிச்சி கொண்டு போய் அம்மா கிட்ட, அவங்க அம்மா யசோதை கிட்ட காட்டலான்ட்டு கையில பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்களாம். ஓடி மாட்டவே மாட்டாராம். சில நேரத்துல வேணும்னு மாட்டிப்பாரான். அதாவது அதுவும் விளையாட்டுக்கு தான். வேணும்னு அவங்க கையில மாட்டிக்காம போட்டோடனே கெட்டியா பிடிச்சிப்பாங்களாம். எல்லாம் ஆளுக்கும் ஒவ்வொரு ஓட்டிய போராட்டி வழிக்கின்னு போயிடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவார். அதுவும் உண்டா கிருஷ்ணன் பண்றது. ஏமாத்திட்டு போயிடுவாங்க, எல்லாம் கெட்டியா பிடிச்சிங்க, ஆளுக்கால் கெட்டியா பிடிச்சிங்கன்ட்டு எல்லாரும் 10 பேர் பட்டி சுத்தி கையை கெட்டியா எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்களாம். கை காலு எல்லாத்தையும், தலை எல்லாத்தையும் ஓடிடாதபடிக்கு. அதுதான் மாதர் கையில் பற்றிடலால். மாதர் கையில் பற்றிடலால், எல்லா பெண்களும் கையால பிடிச்சிக்கிறதுனால. சொலற்கரிய மாப்புடைக்க தோன்றுதலால். சொலற்கரிய சொல்வதற்கு அரிய. மான்றது இந்த இடத்துல யானை. புடைக்க யானையை அடிச்சு கொன்னது. அதாவது ஓலையபீடம்ன்ற கம்சனோட யானை. கடைசியில கம்சனை கொல்றதுக்கு இவர் மதுராவுக்கு வரும்போது, கிருஷ்ணன் வரும்போது அங்க யானை, பட்டத்து யானை. ஓலையபீடம்ன்றது பயங்கரமான யானை, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் மாதிரி. அது ஒரு பெரிய யானை. அந்த யானையை ஒண்ணும் பண்ண பயங்கர முரடு. பட்டத்து யானை அது, கம்சனோட யானை. கம்சனுக்கு மட்டும்தான் அடங்கும். கம்சன் மேலே ஏறி உட்கார்ந்தா மட்டும்தான் போகும். வேற யாரும் மற்றவங்களுக்கு எல்லாம் அது நகராது. அது பட்டத்து யானை. அதுக்கு விசேஷமா பட்டதே 1000 வேலையாளாம். அப்ப பாத்துங்க, கம்சனுடைய பட்டத்து யானையான கோலையபடத்துக்கு வேலையாள் 1000 பேர். 1000 பேர் வேலை செய்வாங்களாம் தினம். அப்பதான் அந்த யானையை பராமரிப்பாங்களாம். உடம்பை தேய்ச்சி விடுறது, இது பண்ணி விடுறது, அதுக்கு பெட் அரேஞ்ச் பண்றது, எல்லாம் எல்லாம் ஒரு ராஜாவுக்கான அனைத்து மரியாதைகளும் அந்த கோலையபீடம்ன்ற யானைக்கு, கம்சனோட யானைக்கு நடக்குமா. வெளியில போகும்போது யானை அந்த யானை மேலதான் அம்பாரி போவானாம் கம்சன். அந்த யானை அதைதான் சொல்றாரு இங்க. சொலற்கைய சொல்ல முடியாத. மான்னா யானை, பெரிய மான்னா பெரிய மிருகம். யானைக்கு பெரிய மிருகம்ன்றதுனால யானைக்கு மான்னு ஒரு பேர் உண்டு. மாப்புடைக்க அந்த யானையை அடிச்சு போட்டு அங்க தோன்றுதலால் தான் ஜெயிச்சுட்டு நின்றதுனாலன்னு அர்த்தம். சொலற்கரிய மாப்புடைக்க தோன்றுதலால் வல்லோர் அகந்தனிலே வாழ்தலால். வல்லோர்னா பக்தியில வல்லவர்கள். எப்பயுமே பெருமாளையே நினைச்சிருக்காங்க. அதை சர்வதாகலம் சர்வதா பெருமாளையே நினைச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி வல்லோர் அகந்தனிலே வாழ்தலால், அவங்களுடைய மனசுல வாழ்தல். அகம்ன்றது மனம், மனதிலே வாழ்தலால் அன்று உலகளந்த முகுந்தனுமே ஆகும் முறம். இப்ப பெருமாளுக்கு சொல்லிட்டாரு இல்லையா? இதே பாட்டுக்கு முறத்துக்கு பாருங்க. முறத்துக்கு பாத்தீங்கன்னா வல் அரி ஆய். வல் அரி ஆய் உற்றிடலால். வல்லுனா சிறப்பான. இந்த இடத்துல அரின்னா அரியது. நம்ம அரிசியை களைஞ்சி போடுவோம் தெரியுமா? அரிசி போடுவாங்க, நல்லா களைஞ்சிட்டு அரிசி போடுவாங்க, மேலோட எடுக்கிறது, அப்படி தயாரிக்கிறது. ஆக அரின்றது என்னன்னா கல்லு. இதை பிரிக்கிறதுக்கு பேரு அரின்னு பேரு. கல்லு மண்ணு என்ன இருக்கோ அதுல இருக்கிற ஒரு பொருளை அரிசியில இருந்தோ இல்ல எதுல இருந்தோ ஒரு பொருளை அதுல இருக்க கல்லு மண்ணையெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு முறம் தான் உபயோகப்படுறது. தண்ணியில போட்டு அரிசி எடுப்பாங்க தெரியுமா? அரிசி அரிசி போடு
அரிசி அந்த காலத்துல பானையில அரிசி வச்சு சமைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அரிசியை களைஞ்சிட்டு அரிசி போடுன்னுவாங்க. அரிசி போடுன்னா மேலோட எடுக்கணும், அந்த கல்லெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். அதே மாதிரி அதை தண்ணியில நினைக்காத ட்ரையா இருக்கிற அந்த மாதிரி பொருள்களை அரிசி எடுக்கிறதுக்கு வந்து மரம் தான். மரத்துல வந்து அரிசி எடுப்பாங்க. அதான் வல் அரி ஆய் விட்டுடுதால், வல் அரி ஆய் அரிஞ்சு அரிஞ்சு எடுக்கிற அரிசி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு பொருளாய் உற்றிடலால்னா இருத்தலால், மாதர் கையில் பற்றிடலால். அது வந்து வெறும் மரத்தால பண்ண முடியாது. மாதர் கையில் அது புடைக்கிற விதமே தனி. அதை புடைக்கிறது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்டைல புடைப்பாங்க. அழகா புடைச்சு எடுப்பாங்க. அந்த புடைக்க அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துருப்பாங்க. ஒண்ணு இருக்காது. மரத்துல புடைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு லேடிஸுக்கு தெரியும்னு தெரியல. தெரியவே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு டெஃபினட்டா தெரியாதுங்க, மரத்துல புடைக்க தெரியாது. மரத்துல புடைக்க தெரிஞ்சது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் அவங்க வந்து அந்த குடும்பத்துல குடும்ப பாங்கான பெண்ணா இருந்து குடும்பத்துக்குள்ள இருந்து இருக்கணும், அப்பதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தோட இது வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப சர்வீஸ். மரத்துல வந்து வயல்லயேங்க நெல் அடிச்ச உடனே அப்புறம் தான் தூத்துறதெல்லாம் பண்ணாங்க. தூத்தி எடுத்ததை எடுத்து மரத்துல புடைப்பாங்க. தூத்தி எடுத்துருப்பாங்க, கருக்கு தனியா அரிசி தனியா எடுத்துருவாங்க. அந்த முனையில இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அந்த அரிசியை வயல்ல வந்து நெல் அடிச்ச போர் அடிச்ச உடனே தூத்துறதுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. பொருள் இப்போ போர் அடிச்ச உடனே கருக்கா நெல், அதாவது அரிசி இல்லாத நெல்லும் அரிசி இருக்கிற நெல்லும் எல்லாம் ஒன்னா இருக்கும். அதை எப்படி பிரிக்கிறதுன்னா, அரிசி இல்லாத நெல் கருக்கா நெல்லுவாங்க. அது வந்து தக்கையா இருக்கும், வெயிட் இருக்காது. அப்ப காத்தடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா அந்த தை மாசத்துல ஒரு காத்தடிக்கும். லேசான காத்து, ரொம்பவும் இல்லாத, ரொம்ப அதிகமாகவும் இல்லாத, ரொம்ப கம்மியாகவும் இல்லாத தை மாசியில அந்த காத்து இருக்கும். தென்றல் காற்று இருக்கும். அதை வந்து அதை எடுத்து இந்த அரிசியை எடுத்து இந்த நெல்லை எடுத்து முரத்துல எடுத்து அப்படியே தூத்துவாங்க. எடுத்து எடுத்து அப்படி தூத்திட்டாங்கன்னா வெயிட்டான அரிசி எல்லாம் நேரம் விழுந்துடும். தக்கையா இருக்கிற கருக்க அரிசி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் விடும். அப்படியே அது மாதிரி தூத்துவாங்க. தூத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தூத்தி எடுத்த கருக்கா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருக்காவில் வந்து அந்த கருக்காவும் இந்த நெல்லும் ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டு கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த முதல்ல முனையில இருக்க கருக்காவெல்லாம் வச்சு போட்டுருவாங்க. இந்த பக்கம் இந்த சைட்ல இல்ல, மின்னூறு சைட்ல முனையில இருக்க அரிசி எல்லாம் வச்சு போட்டுருவாங்க. நடுவில் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து அது என்னன்னா எடுக்கவும் முடியாது, எப்படி சேராது அப்படி சேராத இருக்கும். ரெண்டு சேர்ற இடம். அந்த இடத்துல இருக்க எடுத்து முறத்துல தான் படைப்பாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தந்தையை வந்து நெல்காஞ்சியும் அந்த இதுலயே தஞ்சாவூர்லயே அதெல்லாம் பண்ணுவாங்க வயல்ல. அதுதான் வேலை அந்த காலத்துல பெண்கள். முறத்தை எடுத்து படைப்பாங்க. அதே மாதிரி முறத்தால வந்து விசிறுவாங்க கருக்காயெல்லாம் வெளியில போறதுக்கு. இந்த முறம் வந்து முறத்துக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப முறம் விவசாயம் அடுப்பாங்கிற இது மூணுக்கும் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி. முறம் எல்லா இடத்துலயும் உபயோகப்படும். அடுப்பாங்கரையில உபயோகப்படும், வயல்ல உபயோகப்படும். அந்த இருக்கிற மண்ணை கிண்ணி ஏதாவது இருக்கிறது சொத்தை வாரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் முறத்தை தான் எடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா முறத்தை எடுன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்பதான் அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப கூட இந்த குப்பை இடுறதுக்குன்னு ஒரு முறை பிளாஸ்டிக் முறை வச்சுக்கோ இல்லையா, அந்த முறை அந்த பழைய காலத்து முறத்தோட டெவலப்மெண்ட் தான் அது. இப்ப அது இருக்கும். இப்ப கூட எல்லார் வீட்லயுமே பிளாஸ்டிக்ல ஒரு முறம் இருக்கும். குப்பை சேர்ந்தீங்கன்னா அள்ளி கொட்டத்துக்காக சின்ன முறம் வருது பாருங்க, அதனோட பெரிய அளவு தான் அந்த காலத்து முறம். அந்த முறத்தை இப்ப குப்பை இடத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. அந்த காலத்துல வந்து உணவு படத்தை புடைக்கிறதுக்காக கல்லையும் தனியா அழகா பிரிக்கும். கல்லு மணல் கருக்கா அந்த பொருள் வேற என்ன கலந்துருந்தாலும் அழகா பிரிச்சு எடுக்கும். அது புடைக்கிறதே அது ஒரு ஸ்டைல். அது அந்த புடைக்கிறதுக்கு அது தனியா கத்துக்கணும். முறத்துல புடைக்கிறதுக்கு அப்படி தூக்கி விட்டு கீழே ஒரு தட்டு தட்டுவாங்க. தட்டும்போது அந்த விழும்போதே விழுந்தது வந்து அப்படியே பிரியும். அந்த மாதிரி இந்த முறத்துக்கு வந்து ரொம்ப முறம் அது ஒரு கலை. அது புடைக்கிறதுன்றதே தனி கலை. அந்த முறத்தை வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அதான் மாதர் கையில் பற்றிடலால். பொம்பளை லேடிஸ் வந்து கையில வச்சு அதை வச்சு சுழற்கரிய மாப்புடைக்க தோன்றுதல்ல. புடைக்கிறதுன்னு அதான் புடைக்கிறதுன்றது அந்த முறத்துல வச்சு அதை தனித்தனியா பிரிக்கிறதுக்காக புடைக்கிறது. அதுதான் சுழற்கரிய. சொல்ல முடியாதான், நான் சொன்னேன் பாருங்க இப்பதான், சொல்லலாம் முடியாது. அது அது எப்படின்னு எப்படி புடைக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. மாப்புடைக்க, மான்றது வந்து உணவுப் பொருள். சுழற்கரிய மாப்புடைக்க அந்த உணவுப் பொருளை புடைக்கிறதுக்கு எப்படி படைப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி படைப்பாங்க. ஆனா அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அதான் சுழற்கரிய மாப்புடைக்க தோன்றுதலால். அதுக்கு தேவைப்படுறதால அவங்க கையை வச்சுக்கிறாங்க. வல்லோர் அகந்தனிலே வாழ்தலால். வல்லோர் அகந்தனிலேன்னா நல்ல குடும்பத்துல முறம் இல்லாத இருக்காது. முறம் நல்ல குடும்பத்துல முறம் இல்லாத இருக்காது. என் வீட்டுல அவங்க உபயோகப்படுத்தினா கூட இன்னைக்கு கூட சரி, முறத்தை அவங்க உபயோகப்படுத்தலைன்னா கூட வீட்டுல 2 முறம் வாங்கி வச்சிருப்பாங்க. முறம் இருக்கணும்னு வாங்க வீட்டுல. வல்லோர் அகந்தனிலே வாழ்தலால்ன்றது அதான். அந்த காலத்துல வந்து கல்யாணத்து சீரில் முறம் உண்டு. ஒரு முறமா வாங்க மாட்டாங்க, 2 தான் வாங்குவாங்க.
பாய் ஒன்று வாங்க மாட்டாங்க, 2 தான் வாங்குவாங்க. அதுவும் அந்த காலத்தில் சாஸ்திரம் அது மாதிரி வச்சுருக்காங்க. பாய் வந்து ஒன்று வாங்கணும், ஒரு ஜோடின்னு தான் வாங்குவாங்க. முறமும் அப்படிதான், ஒன்றுன்னு வாங்க மாட்டாங்க, ஒரு ஜோடின்னு தான் வாங்குவாங்க. 2 முறை வாங்குவாங்க, ஒரு முறை சும்மா தான் இருக்கும், ஒரு முறை தான் எப்பயாவது யூஸ் ஆகும். ஆனால் கூட 2 முறை தான் வாங்குவாங்க. ஒன்றா வாங்கக்கூடாது, ஒன்றா வச்சுருக்கவும் கூடாது. 2 பேர் ஷேர் பண்ணி ஒருத்தர் 2 வாங்கிட்டு ஒன்று எடுத்துக்கவும் கூடாது. ஒரு வீடு இருந்ததுன்னா அங்கே 2 முறை இருக்கணும். அதுதான் இது இந்த இடத்துல வல்லோர் அகந்தனிலே வாழ்தல. அருமையான அருமையான பாட்டு. அன்று உலகளந்த மூந்தனுமே ஆகும் முறம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. இப்ப முறத்தை வந்து அதனால பெருமாளும் முறமும் ஒண்ணுன்னு சொல்றாரு. வல்லறியாய் உற்றிடலால் மாதகையில் பற்றிடலால் சொல்லறிய மாப்புடைக்க தோன்றுதலால் வல்லூர் அகந்தனிலே வாழ்தலால் அன்று உலகளந்த முகந்தனுமே ஆகும் முறம். அருமையான பாட்டு. தேங்க்யூ.